Who is my neighbor? லூக்கா 10:29. எனக்கு அடுத்திருப்பவர் யார்? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, Saint Ephraim quotes, "Love of God spares us from death, love of our neighbor from sin, for no one sins against someone he loves." இறையன்பு சாவிலிருந்தும் பிறரன்பு பாவத்திலிருந்தும் நம்மை காக்கிறது. ஏனெனில் தான் அன்பு செய்யும் ஒருவருக்கு எதிராக யாரும் பாவம் செய்வதில்லை. படைத்தவனை நேசித்தல் ஆன்மாவின் ஆதாரம். படைத்தவனை நேசித்தல் ஆன்மாவின் ஆதாரம். நம்மை போல் பிறரை நேசித்தல் வாழ்க்கை சக்கர ஆரம் என்றார் வந்தவர். இயேசுமா காவியம். உதவும் கடமை சிறிதும் இல்லாது உதவும் கைமாறு எதிர்பார்க்காத பாச பனைமரம் சமாரியனே சான்றோன் அயலவனும் பிறனும். உதவும் கடமை சிறிதும் இல்லாது உதவும் கைமாறு எதிர்பார்க்காத பாச பனைமரம் சமாரியனே சான்றோன் அயலவனும் பிறனும். At the crepuscule of your life, you will only be examined of love. St. John of the Cross. விண்ணக வாசலில் அன்பால் நாம் தீர்ப்பிடப்படுவோம். விண்ணக வாசலில் நிற்கும் பொழுது நாம் எதை வைத்து கணக்கிடப்படுகிறோம்? நாம் செய்கின்ற அன்பு செயல்கள். விண்ணக வாசலில் நாம் சென்ட் பீட்டர் ராயப்பர் நின்று கொண்டு வருவோருக்கெல்லாம் கணக்கு தீர்ப்பார் என்று ஒரு பாரம்பரியம் உண்டு. அதன்படி விண்ணக வாசலில் போய் நின்றால் அவருடனே அந்த கோல்டன் புக் என்ற நூல் ஒன்று அங்கே எழுதி வைத்துள்ளது. மானிடர் வினையெல்லாம் எழுதி வைத்த நூல் ஒன்று அங்கே உள்ளது. மானிடர் அதனால் தீர்ப்பு பெறுவர் என்று நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த கல்லறை திருநாள் பொழுது பாடப்படுகின்ற தொடர்பாடலில் இந்த வார்த்தைகள் வரும். அப்படி அந்த நூலை வைத்து கொண்டு நீ என்ன செய்தாய் என்று கணக்கு கேட்பார் புனிதர் ராயப்பர். அப்பொழுது எதிர்பார்க்கப்படுவது நீ என்ன இரக்க செயல்களை செய்தாய் என்பதுதான் முதலில் கணக்கிடப்படும். அதன் பிறகுதான் மற்றவைகள் எல்லாம். ஒரு குருவானவர் போய் நின்றார். நூலில் பார்க்குறாரு, அவர் பேர் இல்லை. உங்கள் பேரை காணோமே அப்படின்னு எந்த லிஸ்ட்டில் பார்க்குறாரு? அருட்தந்தையர்கள், இந்த அழைக்கப்பட்டவர்கள், அந்த லிஸ்ட்டில் பார்க்குறாரு. அதில் ஒரு பேரை காணோம். உடனே அவர் சொல்கிறார், ஐயோ என் பேர் இல்லையா? நான் எத்தனை கோவில் கட்டியிருக்கிறேன், எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறேன், எவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறேன், என் பேர் இல்லையே. ஓ அப்படியா, அப்போ இருங்க வேறு லிஸ்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு லிஸ்ட்டில் பார்க்குறார். அங்கே அவர் பேர் இருக்குது. என்ன லிஸ்ட்டு? ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு தலைப்பில் அவருடைய பேர். ஆக எதற்காக அழைக்கப்பட்டோம்? அன்பு செயல்கள் செய்வதற்கு. நேற்றைய தினம் பார்த்தோம், தன் சொந்த மகனையே அனுப்பும் பொழுது காய்மகாரத்துடன் பொறாமையுடன் பொருட்களையும் நிலத்தையும் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பேராசையினால் மகனையே கொலை செய்தார்கள் என்று ஒரு உவமை சொல்லி தனக்கு ஒப்பிட்டார் இயேசு. இயேசு வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கிய மக்கள் அல்லது தங்களுடைய கோட்பாடுகளிலே தாங்கள்தான் சிறந்தவர்கள் என்ற மமதையில் இருந்தவர்கள் யூதர்கள் இந்த சமாரியர்களை புறக்கணித்தார்கள்.
அவர்களோடு பேசுவது கூட தீட்டு என்ற ஒரு தடுப்பு சட்டத்தை வைத்திருந்தார்கள். டேபு, பேசக்கூடாது, பழகக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட சமாரியன்தான் ஆபத்தில் இருக்கின்றவனுக்கு உதவி செய்தான். அவனே சிறந்தவன் என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்து காட்டுகிறது. எனவே let us perform simple acts of kindness whenever we can. They always come back to us sometime or in some way. நம்மால் முடியும் பொழுதெல்லாம் சிறு இரக்க செயல்கள் புரிவோம். அவை அனைத்தும் ஏதாவது ஒரு வழியில் எப்பொழுதாவது நமக்கே திரும்பி வரும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது பழமொழி. பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய கதை நான் கூறுவது உண்டு. ஈசோப் ஃபேபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈசோப்பின் கதை. ஒரு சிங்கம் ஒரு சுண்டலியை பிடித்து கொண்டது. சுண்டலி கெஞ்சுகிறது, ஐயா என்னை விட்டுவிடு, நான் ஒரு சின்ன பிராணி, உன்னுடைய பசிக்குது எந்த மூளை, யானை பசிக்கு சோளப்பொறின்றது போல நான் ஒரு சிறிய பிராணி தானே, என்னை விட்டுவிடு, நான் எப்படியாவது உனக்கு உதவி செய்வேன். உடனே சிங்கத்துக்கு ஒரே நகைச்சுவை, சிரிக்கிறது. நீ சின்ன பிராணி, நீ எப்படி எனக்கு உதவி செய்வாய்? நீ விட்டு பாருங்க, எப்போ சமயம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது உதவுவேன் என்று சொன்னது. சரி போனால் போ என்று சிங்கம் அந்த சுண்டலியை விட்டுவிட்டது. ஒரு நாள் வேடன் விரித்த வலையிலே சிங்கம் மாட்டிக்கொண்டது. மாட்டிக்கொண்டு கர்ஜிக்கிறது, சத்தம் போடுகிறது. அதனால் தப்ப முடியவில்லை. அந்த பக்கம் வந்த சுண்டலி உடனடியாக தன்னை விடுதலை செய்த அந்த சிங்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய கூரிய பற்களால் அந்த வலைகளை கடித்து சிங்கம் வெளியே வருவதற்கு வேண்டிய வகை வழி செய்கிறது. ஆகவே தமிழில் சொல்லுவோம், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை போல சிறியதாக இருந்தாலும் சிறு சிறு காரியங்கள், தி ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் என்பது சிறு சிறு காரியங்களிலே அடங்கி இருக்கிறது. இந்த மாதத்தை நாம் துவக்கும் பொழுது புனித குழந்தை தெரசம்மாளின் திருநாளோடு துவக்கினோம். அவர் இந்த சிறிய வழிகளில் இயேசுவை அன்பு செய்தார். சிறு சிறு செயல்களை இயேசுவுக்காக செய்து ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் அவரை குழந்தை தெரசம்மாள், சிறிய வழியிலே அவர் இயேசுவுக்கு அன்பு செய்தவர் என்றும், அதனால்தான் பலரை அவர் மனமாற்ற முடிந்தது என்பதினால் வேத போதக நாடுகளின் பாதுகாவலியாக, சிறப்பாக நம் நாட்டிற்கு வேத போத பாதுகாவலியாக இருக்கிறார். எனவே பெரிய காரியங்கள் அல்ல, சாகச காரியங்கள் அல்ல, சிறு சிறு காரியங்களை நாம் இயேசுவுக்காக செய்யும் பொழுது அது பெரிய புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும் என்பதை கருத்தில் கொள்வோம். செபிப்போம், உழந்தால் இருப்போம். Lord of all time, I pass through this world only once. Any good therefore that I can do, or any kindness I can show to any fellow human being, help me do it now. Let me not defer or neglect it, for I shall not pass this way again. காலங்களை கடந்த தெய்வமே இறைவா, நான் ஒரு முறையே வலம் வரும் இந்த உலகில் யாருக்காவது எந்த நன்மையாவது செய்ய முடிந்தால், யாருக்காவது அன்பை காட்ட முடிந்தால் இப்போதே செய்ய வரம் தாரும். மீண்டும் இவ்வழி வரப்போவதில்லை என்பதை உணர்ந்து ஒத்தி போடாது இருப்பேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. சிறு செயல்களை செய்வதற்கு வேண்டிய, அன்போடு செய்ய வேண்டிய பண்பை எங்களுக்கு தாரும். தாராளமும் தியாகமும் நிறைந்த வழியில் நடக்க உதவியருளும். பிறருடைய துன்ப துயரங்களிலே கை கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை தாரும். பயந்து கொண்டு அல்லது பிரச்சனைகள் வரும் என்றோ வாளாயிராமல், ஒதுங்கி போய்விடாமல் துணிந்து வரக்கூடிய
மனப்பான்மையை தாரும். எங்களுக்காக மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும், சிறப்பாக இந்த ஊடகங்களின் வழியாக உம்மை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் செபிக்கின்றோம். இவர்களை எல்லாம் உமது அருளில், உமது ஆசிரில், இரக்கத்தில் நனையச் செய்தருளும். அவர்களை உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று வரும் வரலும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.